உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே. காலங்கள் என்னும் கோலைகள் மலர்ந்து காய்கறியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமதே. நாளை நமதே, இந்த நாளும் நமதே. நாளை நமதே, இந்த நாளும் நமதே. பாசம் என்னும் ஓர் வழி வந்த பாசமலர் கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். பாசம் என்னும் ஓர் வழி வந்த பாசமலர் கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவியத்திலிருந்து. மூன்று தமிழும் ஓரிடமிருந்து பாட வேண்டும் காவடி திருந்து. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாதே. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாதே. நாளை நமதே, இந்த நாளும் நமதே. நாளை நமதே, இந்த நாளும் நமதே. வீடு என்னும் கோவிலில் வைத்த வெள்ளி தீபங்களே, நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. வீடு என்னும் கோவிலில் வைத்த வெள்ளி தீபங்களே, நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. நாடு வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி. நாடு வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி. எதையுமே தாங்கிடும் இதயம் என்று மாறாதே. எதையுமே தாங்கிடும் இதயம் என்று மாறாதே. நாளை நமதே, இந்த நாளும் நமதே. கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே. திருமகனே நீ வாழ்கவே. அவளே நினைத்தான் உறவை கொடுத்தான் இரண்டும் உண்டானதே. திருமகனே நீ வாழ்கவே. ஆயிரம் காலமே வாழ்கவே திருமணம். ஆயிரம் காலமே வாழ்கவே திருமணம். கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே. திருமகனே நீ வாழ்கவே. திருமகனே நீ வாழ்கவே. திருமகனே நீ வாழ்கவே. மண்டவிழி கற்கண்டு மொழி மாதே. வண்டிவிழி கற்கண்டு மொழிவாரே. வாழ்ந்திருக்கும் நாடது சொல் போதே. ஞானநிலை தோடுணர்ந்த சாமி. ஞானநிலை நான் உணர்ந்த தாவி. ஞானநிலை ஞானநிலை நான் உணர்ந்த சாமி. நாடுமலை நாடுக சாமி. கந்தமலரில் முகமாதே. கந்தமலரில் முகமாதே. தந்தை தாய் பேரன சொல் போதே. தந்தை பேர் நம்பி என்பார் தாய் நம்பி மோகினி என்பார். தந்தை பேர் நம்பி என்பார் தாய் நம்பி மோகினி என்பார். என் பெயர் வள்ளி என்பார் சுவாமி. கொஞ்சம் ஏக்கோ. தந்தை பெயர் நம்பி, தாயின் பெயர் நங்கை, உடன் பிறந்தவர்கள் 7 பேர். நாடு தொண்டை நாடு, நிலம் குறிஞ்சி நிலம், ஊர்
மேற்பாடி தலைநகரம் மேற்பாடி. ஆமா. அமைத்திருப்பது பரன். ஆமா. விரட்டுவது பறவை. பறவை. பேசுவது தமிழ். அமைத்திருப்பது பரன். பரன். அடைந்திருப்பது பருவம். ஆமா. வணங்குவது குகன். எல்லா விஷயத்தையும் உங்க அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டாரு. சரி. அவர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் குறிஞ்சில குளம்கள் என்னை வணங்கி வரவேற்று காரணத்தினாலே உங்களுக்கு நான் முறையான வாழ்த்துக்களை கூறியிருக்கேன். இருந்தாலும் கூட வந்தவங்களுக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணும்னு ஒரு விதிமுறை இருக்கு. ஆமா. ஏன்னா ஒரு தாயை எப்படி வணங்கணும், ஒரு தந்தையை எப்படி வணங்கணும், வீட்டிற்கு வந்த விருந்தினரை எப்படி வணங்கணும், ஒரு முனிவர் நம்ம இடத்துக்கு வந்தா எப்படி வரவேற்பு கொடுக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்தாரை வரவேற்று உபசரிப்பது தொண்டை நாடு, வந்தமிழ்நாடு. அதற்கேற்ப அருமையான ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க. ஏன்னா உங்களுடைய குலக்கடவுள் யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமான். அப்ப முருகப்பெருமான் வந்து தமிழ் கடவுள் இல்லையா? ஆமா. எதிரியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு உட்கார வச்சு கண்டிப்பா உபசரிப்பு கொடுக்கறதுன்னு தமிழர்களுடைய மரபு. அதற்கேற்ப அருமையான ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க. உங்களுடைய வரவேற்புக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி பிள்ளா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு பாலன் முகம் கெடுத்து இடுவாராயின் கப்பிய பசியோடு கடும் பசி ஆகும் தான் இருக்காங்க. ஏன்னா ஒருத்தவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்கள சிரித்த முகத்தோட வரவேற்று அவங்களுக்கு வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சந்தோஷத்தோட வரவேற்று பச்சை தண்ணியை மோந்து கொடுத்தாலும் சந்தோஷமா அவங்க குடிப்பாங்க. மோப்பக்குள்ளையும் அன்னிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குள்ளையும் விருந்து அப்படின்னு சொன்னார் திருவள்ளுவர். ஏன்னா அன்னிச்ச மலர் வந்து லேசா முகந்து பார்த்தாலே அப்படியே வாடி போயிருமா. அதே மாதிரி வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களுக்கு முன்னாடி நம்ம முகத்தை சுழிச்சோம் அப்படின்னா அப்படியே அவங்க மனசு நொந்து போய் தான் அவங்க நம்ம வீட்டுல இருந்து கிளம்பி போவாங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னா ஒரு குருநாதருடைய ஸ்தானத்துல என்னைய வந்து நீங்க வந்து வணங்கி வரவேற்று மதிப்பு கொடுத்தீங்களா, இல்ல ஒரு தாய் மாதிரி நினைச்சு சரி ஒரு தாய்மை உள்ளத்தோட நாரத மகர்ஷி நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க வணங்குனீங்களா, இல்ல ஒரு தந்தையோட ஸ்தானத்துல வச்சு நம்ம பாக்குறதுக்கு பெரிய மனுஷன் ஒரு தந்தை ஸ்தானத்துல வச்சு ஒரு வணங்கும் அப்படி வணங்குனீங்களா, இல்ல எந்த முறையில நீங்க வந்து வளம் வந்து வணங்குனீங்க? ஏன்னா ஒவ்வொருத்தரும் வனம் வந்து வணங்குறதுக்கு ஒரு முறை உண்டு. தாயை வணங்கும் போது அடிவயிற்றுக்கு நேரே வச்சு வணங்கணும். ஏன்னா நம்ம 10 மாதம் வயிற்றுல சுமந்த தாய். தந்தையை வணங்கும் போது நமது மார்புக்கு நேரம் வச்சு கைகளை வைத்து வணங்கணும். ஏன் அப்படின்னா இதயத்திலே தந்தையை நம்ம வச்சிருக்கணும். அதே போல ஒரு குருநாதரை எப்படி வணங்கணும் அப்படின்னு சொன்னா சிரம் தாழ்த்தி வணங்கணும். சிரம் தாழ்த்தி அப்படின்னா நெற்றிக்கு நேர குனிந்து இந்த அளவுக்கான ஆசீர்வாதம் வாங்கணும். ஏன்னா அது வந்து அவங்க ஆசீர்வாதம் கொடுக்கறது நம்ம வாங்கக்கூடியது. அந்த தன்மையில வணங்கணும். அப்படி ஒரு இறைவனை வணங்கும் போது சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஆண்கள் வந்து சாஷ்டாங்கமாக தரையில விழுந்து வணங்க வேண்டும். பெண்கள் வந்து விழுந்து வணங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அவர்களுடைய மார்பகங்கள் வந்து தரையிலே படக்கூடாது. அதனால வந்து இறைவனை வணங்கும் போது ஆண்கள் நெடுஞ்சாங்கிடையாக வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும். பெண்கள் வந்து இரு கரங்களையும் கூப்பி தலைக்கு மேலே வைத்து இறைவனை வணங்க வேண்டும். பெண்கள் வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா மார்பகம் வந்து பூமாதேவி மேல படுற மாதிரி வந்து விழுந்து வணங்க கூடாதுன்றது ஆமா மரபு. அருமையான ஒரு விளக்கங்கள் சொன்னீங்க. யாரை எப்படி வணங்கும்ன்ற விளக்கம் நீங்க அருமையா நீங்க சொன்னீங்க. காரணம் என்னன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு சில விவரங்கள் நான் உங்கள்கிட்ட வந்து கேட்கணும்னு நினைச்சேன். அப்ப விவரங்கள் நான் கேட்கணும்னு சொன்னா நான் ஒரு விவரங்களை கேட்டா அதுக்கு தகுந்த பதில் நீங்க எனக்கு கொடுக்கணும். அதான உண்மை. ஏன்னா கேட்டு கொடுத்தவன் கர்ணன், கேட்காமல் கொடுத்தவன் பாரி, கொய்து கொடுத்தவன் குமணவல்லல், தொடையை அறுத்து கொடுத்தான் சிபி சக்கரவர்த்தி. இப்ப வரலாற்றுல மன்னர்களுடைய வரலாற்று எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களே, தமிழ் இலக்கியங்கள்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, பாரின்னு ஒரு மன்னர் இருந்தான். அவன் என்ன செஞ்சான்? பாரி வல்லல் வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தார். பாரி எதனால தேர் கொடுத்தாரு? ஏன்னா முல்லை கொடி படர்வதற்கு இடமில்லாமல் வாடி போய் தரையிலே கிடந்தது. சரி அது படர்வதற்கு இடமில்லாம இருக்கு அப்படின்னு தான் ஓட்டிட்டு போன தேர அந்த இடத்துல நிப்பாட்டி அப்படியே முல்லை கொடியை ஏத்தி விட்டுட்டு வந்தாரு. வாடி போய் கிடந்த அந்த முல்லை கொடிக்காக அதை பார்த்தோன்னே ஆகா நான் ஆட்சி செய்யக்கூடிய இந்த நாட்டில் ஒரு முல்லை கொடியோட வாடி போய் கிடக்கக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய தேரையை அது பற்றி படுவதற்காக தேரை கொடுத்துட்டு வந்தேன். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி கடையல் வள்ளல்கள்ல அவரும் ஒருத்தர். இப்ப சிப்பி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தான். ஆமா அவன் என்ன செஞ்சான்? புறாவுக்காக தன்னுடைய தொடையை அறுத்து சதை பகுதியை கொடுத்தாரு. ஏன் புறாவினுடைய எடைக்கு நிகரான சதை பகுதியை அறுத்து கொடுத்தாரு. ஏன் அப்படின்னா கழுகானது பறந்து ஒரு பறவையை விரட்டிக்கிட்டு வருது, புறாவை விரட்டிக்கிட்டு வருது. அந்த புறா வந்து சிபி சக்கரவர்த்திகிட்ட வந்து தஞ்சமா வந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த சிபி சக்கரவர்த்தி பக்கத்துல வந்து விழுந்துருது. கழுகும் அந்த 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 வெளியில இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கு. அரசர் வந்து முப்பரிகையில நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு, எத்தனை அழகாக இருக்கிறது நம்ம நாடு அப்படின்னு முப்பரிகையில நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சிபி சக்கரவர்த்தி அப்பதான் இந்த ஒரு சூழ்நிலை நடக்குது.
புறா வந்து பறந்து வந்து சிபி சக்கரவர்த்திகிட்ட தஞ்சமாயிருது. அந்த கழுகாகப்பட்டது நம்மளுடைய இறை இங்கே போயிருச்சே, தஞ்சமாக போயிருச்சேன்னு ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டு நிற்குது. இதை பார்த்து சிபி சக்கரவர்த்தி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த நாட்டில் பெரிய உயிர்களாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு சிறு பறவையாக எறும்பாக இருந்தாலும் எல்லாமே ஒரு அரசனுக்கு சமம்தான். அதனால காக்க வேண்டியது அவனுடைய கடமை. அதனால தன்னை தஞ்சமடைந்த புறாவை காக்குறது அவருடைய கடமை. புறா வந்து தஞ்சம் அடைஞ்சிருச்சு கழுகுக்கு பயந்து. ஆமா, அந்த கழுகோட பசியும் போக்கணும், பசியையும் காப்பாத்தணும். ஆமா, அப்ப அந்த கழுகிட்ட அவன் சொன்னானா, உனக்கு தேவை இறைச்சி தானே, என்னுடைய அந்த புறாவுக்கு இடைக்கீடான இறைச்சியை என் தொடையில இருந்து நான் அறுத்து தரேன். ஏன்னா அந்த கழுகையும் நம்ம பட்னியா போட முடியாது, புறாவையோட உயிரையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய புறாவுக்காக, அந்த புறாவுக்காக தொடையவே அறுத்து கொடுத்தேன். யாரு? சிபி சக்கரவர்த்தி. தன்னுடைய தம்பிக்காக தன்னுடைய தலையவே கொய்து கொடுத்தேன் குமணவள்ளல். இப்படி எத்தனையோ பேர் எதையோ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட ஒரு சில விவரங்களை கேட்டு அதுக்கு நீங்க எனக்கு தகுந்த பதில் கொடுப்பீங்களா? கண்டிப்பா தருவேன் சாமி. ஏன் அப்படின்னா, கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவு, உற்ற களம் அறிஞ்சு போகும்போது நான் தான் பெரிய ஆளுன்னு யாரும் எங்கேயும் எப்பவும் மெத்த பந்தயம் கட்ட முடியாது. கேள்விகளை கேளுங்க, என்னால் இயன்றவரை என் அறிவுக்கு எட்டியவரை தங்களுக்கு பதில் அளிக்கிறேன் சாமி. சரி, இங்க நீங்க காவலுக்கு வந்திருக்கீங்கல்ல? ஆமா. யார் சொல்லி காவலுக்கு வந்தீங்க? என்னுடைய தந்தை சொல்லி தான் காவலுக்கு வந்திருக்கேன். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயில் சிறந்த ஒரு கோவிலும் இல்லை. ஆமா. அப்படின்ற இலக்கணத்துக்கு ஒருத்தி வாழ்ந்து காட்டின யாரு? தாயிற் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் யாரு அப்படின்னு சொன்னா பரசுராமராகப்பட்டவர். என்ன செஞ்சா அப்படி? ஏன்னா புராணத்துல தாயில் சிறந்த ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற இலக்கணமா வாழ்ந்து காட்டினே பரசுராமே. அதை நீங்க சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. அவன் என்ன செஞ்சான்? என்ன செஞ்சாரு? அவனுக்கு புராணத்துல அப்படி ஒரு அவனுக்கு ஒரு வரலாறு. அது புராணத்துல மட்டுமல்ல, விஷ்ணு பகவானுடைய 6வது அவதாரமும் கூட. ஏன்னா அவர் வாழ்ந்து காட்டுவதற்காக வந்தவர் தான் ராம அவதாரமா இருக்கட்டும், கிருஷ்ணா அவதாரமா இருக்கட்டும், அதே போல பரசுராம அவதாரமா இருக்கட்டும். அவதாரங்கள் விஷ்ணு பகவானுடைய அவதாரங்கள் அத்தனையுமே வாழ்ந்து காட்டியது. மக்களுக்கு இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறத தானே அனுபவிச்சு வாழ்ந்து காட்டின அவதாரங்கள் தான் உண்டு. அதுல தந்தை சொல் மிக்கம் இல்லை, மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை அப்படின்னு சொன்னது பரசுராம அவதாரம். என்ன காரணம் அப்படின்னா, தனது தந்தையான ஜமதக்னி முனிவர் வந்து பசுவை வளர்த்துக்கிட்டு வர்றாரு. நந்தினி அப்படிங்கிற ஒரு பசு வளர்த்துட்டு வந்து அது கேட்டது அத்தனையுமே கற்பக தரு மாதிரி கேட்டது அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு பசு. அந்த பசுவை வந்து காத்தவீரிய அர்ஜுனன் அப்படிங்கிறவன் வந்து கவர்ந்துட்டு போயிடுறான். கவர்ந்துட்டு போன உடனே இவர் போய் வந்து கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த பசுவை பிடிச்சிக்கிட்டு வந்துடுறாரு. பிடிச்சிட்டு வந்தோடனே உடனே இந்த காத்தவீரிய அர்ஜுனன் ஆகப்பட்ட அந்த அரசன் வந்து என்ன பண்ணுறாரு, ஜமதக்னி முனிவரை வந்து 21 முறை வெட்டி கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணோன்னே அதை வந்து தாய் வந்து சொல்லிக்கிட்டு மாரில் அடித்து அழுகுறாங்க. அழுகும்போது அப்போ தான் பரசுராமர் பார்த்துட்டு 21 தலைமுறை என்னுடைய தந்தையை எப்படி 21 இடத்துல வெட்டி கொன்னாங்களோ அதே மாதிரி 21 தலைமுறை சத்திரியர்களை நான் வேற இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சபதம் எடுத்துக்கிறாரு. இதுதான் வந்து அவர் வந்து தந்தைக்கு கொடுத்த மரியாதை. தந்தைக்காக வேண்டி அவர் வந்து ஒரு நாட்டினுடைய அரசனையே வந்து அவர் வந்து எதிர்த்தாரு. வீரத்தினுடைய மையங்க ஜமனத்கிழமை கொண்டு விட்டாங்க. ஆமா, பதிலுக்கு இவங்க சத்திரிய வம்சத்தை அழிப்புன்னு சொல்லி 21 தலைமுறை சத்திரிய வம்சத்தை அழிப்புன்னு தன்னுடைய தந்தைக்காக சபதம் எடுத்து 21 சத்திரிய வம்சத்தை அழிப்பு. இதையும் சொல்லலாம். எப்படி? அதே போல ரேணுகா தேவி ஜமதக்னி முனிவர் வந்து பூஜைகள் சிவ பூஜை செய்யறதுக்காக என்ன பண்ணுவாங்க, தினமும் வந்து ஆற்றங்கரைக்கு போவாங்க. ஆற்றங்கரைக்கு போய் தன்னுடைய கற்பின் தன்மையால மணலை எடுத்து உடனே ஒரு மண்பானை செஞ்சு அப்படியே அதில் நீர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதுதான் அவங்களுடைய கற்பின் தன்மை. அப்போ வந்து அப்படியே கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தினமும் வந்து சிவ பூஜை நன்றாகத்தான் நடக்குது. ஒரு நாள் மட்டும் என்ன ஆகுது, அவங்க வருவதற்கு தாமதமாகுது. காத்துக்கிட்டே இருக்காது ஜமதக்னி, ஆனால் அவங்க வரவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுங்கையோடு வர்றாங்க. ஏன் இவ்வளவு நேரமாகுது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னால் இன்னைக்கு வந்து மண்பானை செஞ்சு என்னால் தண்ணி கொண்டு வர முடியலை அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. இவர் காலத்தை பின்னோக்கி போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது அப்போதான் தெரியுது, வானத்திலே பறந்து சென்ற கந்தர்வர்கள் வித்யாதரர்கள் வந்து இவ்வளவு அழகாக கூட ஒரு மனிதர்கள் இருக்க முடியுமா அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அவங்களுடைய கற்பு குறைஞ்சி போச்சு. அவங்க மண்பானையில் அந்த மண்பானையை செய்ய முடியலை, அந்த கற்பின் தன்மை குறைஞ்சதுனால. அதனால வெறுங்கையோட வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ அவருக்கு கோபம். இதை காலத்தை பின்னோக்கி, ஏன்னா முக்காலமும் உணரக்கூடியவங்க முனிவர்கள், காலத்தை பின்னோக்கி பார்த்துட்டு இவரால் தாங்கவே முடியல. இப்படி இவங்க வானலாவி சென்ற அந்த கந்தர்வர்களை பார்த்து ஆசைப்பட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ மனசு வெந்து போய் என்ன பண்ணுறாரு, இவளை கொன்னே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய 4 பிள்ளைகளை கூப்பிடுறாரு. மூத்தவனை கூப்பிடுறாரு, உன்னுடைய தாயை வெட்டி கொல்லணும் அப்படின்னு. நான் செய்ய மாட்டேன் இந்த பாவத்துன்னு போயிடறான். 2வது மகனும் சொல்கிறான், 3வது மகனும் சொல்கிறான். இப்படியே போயிடுறாங்க. 4வது மகன் என்ன, பரசுராமர். அவர் என்ன சொல்கிறாரு,
தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, தந்தையே நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு வந்து வேற மாற்று பேச்சே கிடையாது அப்படின்னு உடனே போய் தன்னுடைய பரசு என்னும் கோடாரியை கொண்டு போய் தாயை விரட்டிக்கிட்டே போறாரு வெட்டுறதுக்கு. விரட்டிக்கிட்டே போனா தாயாகப்பட்டவங்க வந்து போய் அப்படியே போய் ஒரு ஏகாலி பெண், அதாவது துவைக்கிற சலவை தொழிலாளி, அந்த பெண்ணுடைய வீட்டில் போய் அப்படி தஞ்சம் அடைகிறாங்க. அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி செய்யக்கூடாது தம்பி, என்னதே இருந்தாலும் பெத்த தாய் இல்லையா, நீ கொல்லக்கூடாதுன்னு அவங்க தடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வெட்டு, ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த தாயை ஒரு வெட்டு, 2 தலைகளும் துண்டாக போய் கிடக்கு, உடம்பு தனியாக கிடக்கு. அப்போ வந்து தந்தையே நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து தாயை வந்து வெட்டி கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு ஜமதக்கினி. சொல்லும்போது அப்போ தான் என்ன கேட்குறாரு, எனக்கு ஒரு வரம் தரணும் நீங்கள், ஏன்னா நீங்கள் சொன்னபடிக்கு என்னுடைய தாயவே நான் வெட்டி கொண்டுட்டேன், ஆனால் எனக்காக நீங்கள் ஒரு வரம் தரணும் அப்படின்னு சொன்னோன்னா உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் கேட்குறாரு, தாயிற் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, ஆனால் அதனால எனக்கு என்னுடைய தாய் மீண்டும் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே ஜமதக்கினி வந்து தன்னுடைய கமண்டலத்தில் நீரை கொடுத்து இந்த நீரை கொண்டு போய் அந்த தலைகளை தெளிச்சிட்டு உடம்போடு ஒட்ட வச்சா அந்த 2 உடல்களும் ஒட்டிக்கொள்ளும், தலை வந்து ஒட்டிடும் அப்படின்னு சொல்கிறாரு. 2 உடலோட அந்த தலை வந்து ஒட்டிடும் அப்படின்னு. அப்போ அதே போல் போய் ஒன்று செய்கிறாரு, தன் தாயுடைய தலையெடுத்து ஏகாலி பெண்ணுடைய உடலில் ஒட்டிடுறாரு. ஏகாலி பெண்ணுடைய தலையெடுத்து தன்னுடைய தாயின் உடம்போட ஒட்டிடுறாரு. ஒட்டிட்டு அந்த தீர்த்தத்தை தெளித்த உடனே 2 பேரும் உயிர் பெற்று எழுந்து நிற்கிறாங்க. பார்த்தா உடல்கள் மாறி போயிருக்கு. அதனால தான் வந்து என்னாச்சு அப்படின்னா மந்தையம்மன் அது மாறி போனதுனால மாரியம்மனாக மந்தையம்மனாக இன்னைக்கு அம்மன்கள் உருவானதுக்கு காரணம் வந்து பரசுராம அவதாரத்திலே அந்த பரசுராமராகப்பட்டவர் வெட்டி அந்த தலைகளாகப்பட்டது மாற்றி அமைக்கப்பட்டதுனால இன்னைக்கு மாரியம்மனாகவும் மாறி அமைஞ்சதுனால மாரியம்மன். அவளுடைய கற்பு நெறி தவறி விட்டது, அவளை போய் கொல்றான்னு சொன்னதுனால பரசுராமர் போய் வெட்டினாரு தாயோட தலையை போய் வெட்டினாரு. யாராவது தாயோட தலையும் ஏகாதி வீட்டு பெண்ணோட தலையும் வெட்டி விட்டாரு. அப்பா உயிரை காப்பாற்றணுமேன்னு சொல்லி அப்பா கொடுத்த கமண்டல தண்ணி என்ன பண்றாரு, தலை 2 மாற்றி வச்சு ஒட்டி விட்டாரு. 2 பேருமே தலை மாறி போன காரணத்தினால மாரியம்மன் மந்தையம்மன் காவல் தெய்வமா கலியுகத்துல மாரியம்மன் அப்படின்னு ஒரு தெய்வம் உருவானது காரணம் யாருன்னா சமணத்தின் மனைவி ரேணுகா தேவி. அருமையான விளக்கம். ஏன்னா தாயில் சிறந்த ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க காவலுக்கு நீங்க வந்திருக்கீங்க. உங்க அப்பா சொல்லிட்டாரு, காவலுக்கு வந்துட்டீங்க, வரலாமா? காவலுக்கு வந்து தானே தீரணும். ஆண்கள் உழுது பயிர் செய்யணும், வயசுக்கு வந்த பெண்கள் திணைக்காவல் புரியணும். வயதுக்கு வந்த பெண்கள்னா அது குறைஞ்சு உங்க பாட்டி வந்திருக்காங்களா காவலுக்கு? அவங்க வயதுக்கு வந்து வந்திருப்பாங்க. அவங்க வயசுக்கு வந்தாங்க. இருங்க, காவல் பார்க்கணும்னா நீங்க தான் பார்க்கணுமா? கண்டிப்பா. ஏன் உங்க அண்ணங்க 7 பேர் இருக்காங்களே தடிமாடு மாதிரி, அவங்க பார்க்க மாட்டாங்களா? ஏன்னா வயசுக்கு வந்த பெண்கள் திணைக்காவல் புரியணும். இன்னொன்னு கந்தனுக்கு திணை விதைச்சிருக்கு. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டுல இருக்க கன்னி பெண்கள் வந்து காவல் காக்கணும். காவல்ன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆமா, காவல் காத்தவங்க அந்த காவல்ல யாருமே ஜெயிச்சத சரித்திரமே இல்ல. இருங்க, பாக்குறதுக்கு ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்கீங்களே, சரி, நீங்க காவல் பார்க்க வந்திருக்கோம்னு சொல்றீங்களே, காவலை எந்த வகையில உங்களால பார்க்க முடியும்னு கேட்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பஞ்சவடியில ராமனு லட்சுமணனு சீதைக்கு காவல் இருந்தாங்க. சீதைக்கு காவலா யார் இருந்தது? ராமனும் லட்சுமணனும் இருந்தாங்க. பஞ்சவடியில காவலுக்கு இருந்தாங்களா? ஆமா. காப்பாத்த முடிஞ்சா? முடியல. ராமன் லட்சுமணன் எவ்வளவு பெரிய ஆளு? ஆமா. அப்ப என்ன செய்யறான், சூர்பனகை போய் சொன்னான். என்ன சொன்னா, அண்ணா பஞ்சவடியில ஒரு அழகான ஒரு பொண்ணை பார்த்தேன், அவளை உனக்கு தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த பெண்ணுக்கு துணையாக இருந்த 2 பேரு என் கொங்கை எடுத்து விட்டாங்க, மூக்கை வெட்டி விட்டாங்க, கூந்தல் எடுத்து விட்டாங்கன்னு போய் சொன்னான். ஆமா. ஆனா அங்க நடந்தது என்ன, அவருடைய இச்சைக்கு இணங்கல அப்படிங்கிறதுக்காக கோவப்பட்டு சீதா தேவி நீ இருக்கிற வரைக்கும் இவங்க வந்து என்னை அடையவே மாட்டாங்க. லட்சுமணன்ட்டி அவ தகாத முறையில் நடந்துக்கிட்டா. ஆமா. அதனால வெட்டினாங்க மூக்க. ஆமா. இப்ப போய் மாத்தி சொன்னான். அப்ப மாத்தி சொன்ன காரணத்தினால தன்னுடைய சகோதரியோட பேச்சை கேட்டு ராமநேஸ்வரன் என்ன பண்ணா, நேரம் வர்றான். நேரம் எப்படி வர்றான், அவனோட மாமையாதுமா மாரிச்சன் சொல்லக்கூடியவன். இந்த மாரிச்சன் போய் சொல்றேன், நீ ஒரு மாயமானா போ, அவனை சீதையை எப்படியாவது மயக்கு, அவன் இந்த மானை பிடிக்கிறக்காக ராமன் போவான், அவன் பின்னாடி லட்சுமணனும் போயிடுவான், நான் தனியாக இருக்க சீதையை தூக்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்ன மாயமானா மாரிச்சன் போகிறேன். அவனை பார்த்தோன்னே, இந்த மாயமனை பார்த்தோன்னே சீதை ஆசைப்பட்டு கேட்டவுடனே ராமர் மானை தேடி போகிறாரு. அவர் போன உடனே ரொம்ப நேரம் ஆகுது, ஆளை காணுமேன்னு சொல்லி லட்சுமணனையும் அனுப்பி விட்றாங்க. சரி, போனேன், சும்மாவா போனேன், அந்த குடியில் சுற்றி என்ன பண்ணிட்டு போனேன், காவல் கோடு கழிச்சு இந்த லட்சுமண ரேகையை வரைஞ்சி வச்சுட்டு போனேன். ஆமா, அது மந்திர சக்தி வாய்ந்தது, அதை தாண்டி யாரும் உள்ள வர முடியாது. அப்ப இவன் என்ன செஞ்சா, சீதை என்ன செஞ்சா, லட்சுமணே போயிட்டான், லட்சுமண ரேகையை வரைஞ்சி வச்சுட்டு போயிருக்கான்ல, அதுக்குள்ளேயாவது இருக்கணும்ல. அப்ப அந்த பர்ணசாலையை விட்டு வெளியே வரக்கூடாது. இவன் ராவணன் என்ன பண்றான், வர்றான், ஒரு அடியார் மாதிரி பிச்சைக்காரை மாதிரி வர்றான். வந்து அம்மா பசிக்குது, ஏதாவது உணவு இருந்தா கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது கோட்டை தாண்டனா தூக்கிட்டு போயிட்டான்.
அப்ப இங்க காவலுக்கு இருந்தது ராமன் லட்சுமணனும் யாருடைய அம்சம்? ராமரு மகாவிஷ்ணுடைய அம்சம். ஆமா. அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுடைய அம்சமா பிறந்த ராமரே காவல தோத்து போயிட்டாரு. நீங்க காவல் காக்குறோம்னு சொல்றீங்களே, அந்த ஆதிசேஷனுடைய அம்சமா வந்த லட்சுமணரும் காவல்ல தோத்துட்டாரு. நான் கேக்குறேன் இருங்க, நான் சொல்லிக்கிறேன். ஆ, இப்ப அதே போல மகாபாரதத்துல எடுத்து பாருங்க. சரி. ஒருத்திக்கு 5 பரிசம். யாராரு? யுதிஷ்டர், ஆ, பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். பரவாயில்ல. தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 புருஷன். யாருக்கு? ஆமா, திரௌபதிக்கு, பாஞ்சாலிக்கு. 5 புருஷன் இருந்தா அவளை காப்பாற்ற முடிஞ்சா? ஏன் தானே காப்பாத்தன, கடைசி வரைக்கும் அவளை காப்பாத்தினது அவங்க தானே. முடியல. எப்படி 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 சொல்ல முடியும்? ஒரு சபையில வச்சு அவளை என்ன பண்ணாங்க? சூதாட்டத்துல வச்சு தருமன் தோத்து போயிட்டான். ஆமா. அப்ப தோத்து போன உன்னுடைய மனைவி எனக்கு அடிமைன்னு சொல்லி என்ன பண்றான் துரியோதனே? தூக்கிட்டு வர சொல்லி சபைக்கு நடுவில் வச்சு அவளை சேலையை அவுத்து அவமானப்படுத்திட்டாங்க. அது தர்மத்தின் நியதிக்காக அவங்க விட்டு கொடுத்தது. நடந்துச்சா நடக்கலையா? நடந்தது. 5 புருஷன் இருந்து காப்பாற்ற முடிஞ்சா? சரி, தோத்து போயிட்டாங்கல்ல. அந்த 5 பேரும் சாதாரணப்பட்டவங்களா? மிகப்பெரிய வீரர். தர்மன் யாரு? யமதர்மனோட மையன். ஆமா. அர்ஜுனன் யாருக்கு பிறந்தான்? இந்திரனுக்கு பிறந்தான். இந்திரனுடைய மகன். பீமன் யாருக்கு பிறந்தான்? வாயு பகவானுக்கு பிறந்தான். அஸ்வினி தேவர்கள் பிறந்தவதே நகுலனும் சகாதேவனும். ஆமா. இவங்க போனா தேவர்களுக்கு பிறந்தவன். அப்படி சாதாரண பிறப்பு கிடையாது அவங்க. அவங்களாலே பாஞ்சாலியை காப்பாற்ற முடியல. அவங்க காவல தோத்து போயிட்டாங்க. சரி சரி, இவங்கெல்லாம் விடுங்க. ஆஞ்சநேயர் எவ்வளவு பெரிய ஆளு? ஆமா, ஆஞ்சநேயர் எவ்வளவு பெரிய ஆளு? ஆமா. அந்த ஆஞ்சநேயர் என்ன பண்ணானா, மயில் ராவணனுக்கு பயந்து ராமனும் லட்சுமணனையும் தன்னுடைய வாளாலேயே கோட்டை கட்டி அந்த கோட்டைக்குள்ள மறைச்சு வச்சிருந்தாரா. ஏன் மயில் ராவனை தூக்கிட்டு போயிருவான், பாதாள காளிக்கு பலி கொடுக்கறதுக்காக மயில் ராவனை தூக்கிட்டு போயிருவான்னு விபீஷணன் சொல்லிட்டான். அப்ப ராமன் லட்சுமணன் பாதுகாக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த வால்கோட்டைகளை பத்திரமா வச்சு பாதுகாக்கிறாரு. ஆனா என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த மயில் ராவனை விபீஷணனோட உருவத்திலே வந்து ராமரை லட்சுமணனையும் ஆஞ்சநேயரை ஏமாத்தி தூக்கிட்டு போயிட்டாரு. ஆஞ்சநேயரே காவல்ல தோத்து போயிருக்காரு. நீங்க பாக்குறதுக்கு சின்ன குழந்தை மாதிரி இருக்கீங்க. காவல் பாக்குறீங்களே, நீங்க காவல் உங்களெல்லாம் பார்க்க முடியுமா? தன்னம்பிக்கை இருக்கா? முதல்ல நம்பிக்கை இருக்கு சாமி. நீ சொன்னா நான் எப்படிமா ஏத்துக்கிற முடியும்? காவலுக்கு, அதாவது ஒரு காவல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சரி, யாராலையும் காவல் காக்க முடியாது. நம்ம அதே விடுங்க, நம்ம கூட இருக்க நம்மளுடைய இளமையை நம்மளால காவல் காக்க முடியுமா? எத்தனை நாளைக்கு இந்த இளமை? பருவம் இருக்கிற வரைக்கும், உருவம் இருக்கிற வரைக்கும் அந்த காவல் தேவை. அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? குழந்தையா இருக்கவே இளைஞனா மாறுறான், இளைஞனா இருக்கவே முதுமை பருவம் அடைஞ்சு வயதாகி பிறகு இறந்துடுறான். நம்ம உயிரை நம்மளால காப்பாத்திக்கிற முடியுமா? முடியாது, காப்பாத்திக்கிற முடியாது. நம்மளையே நம்மளை காப்பாத்திக்கிற முடியாது. நீங்க காவல் பார்க்க முடியும் சொல்றீங்களே, காவல் உங்க இருக்கட்டும், உங்க அப்பா காட்டுக்கு அனுப்பியிருக்காருல. ஆமா. உங்க அப்பா மேலதான் எனக்கு ரொம்ப கோபம். ஏன், என்னாச்சு? இருங்க, ஒரு நல்ல தகப்பனா இருந்தா என்ன செய்யணும்? அழகான சின்ன குழந்தைய காட்டுல கொண்டு போய் காவல் கூடுறமே, அங்க சிங்கம் புலி கரடி எல்லாம் இருக்குமே, நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படுத்தினா என்ன பண்றது? அறிவு இருந்தா நம்பி மென்ன இங்க கொண்டாந்து உங்களை காட்டுல விட்டு போயிருப்பானா? ஏன் தெரியுமா? ஏன் எனக்கு தான் தெரியும். ஏன்னா நீங்க பெத்து வளர்த்த பிள்ளை கிடையாது. உங்களை காட்டுல இருந்து என்ன கண்டு எடுத்தாந்து வளர்த்த பிள்ளை தானே. எப்படி பண்ணாலும் போயிட்டு போய் உங்களை காட்டுல கொண்டாந்து விட்டு போயிருக்காரு. அதான உண்மை சாமி. பெண்கள் வந்து வயசுக்கு வந்த பெண்கள் திணை காவல் புரியணும். எங்க அப்பாவுடைய நேர்த்திக்கடன், எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சது அப்படின்னு சொன்னா, பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னு எங்க அப்பா வேண்டி இருந்தாரு அப்படின்னு கேட்டா, அவருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கும். எனக்கும் ஒரு பெண் குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு இறைவன்ட்ட வேண்டினாரு. அதன்படி நான் வந்து கிடைச்சேன். எங்க அப்பாவுக்கு கண்டெடுத்த குழந்தையாக நான் வந்து கிடைச்சேன். சரி, உங்க அப்பா என்ன நேர்த்திக்கடை வச்சாரு? எங்க அப்பா நேர்த்திக்கடை வச்சது வந்து எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சிருச்சு அப்படின்னா அத வந்து கந்தனுக்கு திணை விதைச்சு அதை நான் காவலுக்கு இருக்க சொல்றேன். கந்தனுக்காக திணை விதைச்சு அந்த திணையை வந்து படைக்கிறோம் சொல்லி வேண்டுதல் வச்சிருக்காரு. ஆமா. ஏன் வேண்டுதல் வச்ச உங்க அப்பா வந்து காவலுக்கு இருக்க மாட்டாரா? வேண்டுதல் வைக்கிற ஒரு ஆளு காவலுக்கு போறது இன்னொரு ஆளா? குல வழக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல. சரிங்க, உங்க குல வழக்கமாவே இருந்துட்டு போகுது. சரி, இப்ப உங்க மதம் சைவ மதம். ஆமா. முப்பட்டை அணிஞ்சிருக்கீங்க. ஆமா. முப்பட்டைன்னு என்ன அர்த்தம் அதுக்கு? பசுபதி பாசம் அப்படிங்கிற பசுபதி பாசம் சொல்லக்கூடிய முப்பட்டை அணிஞ்சிருக்கீங்க. அப்ப சிவனுக்குரிய அந்த முப்பட்டை அணிஞ்சிருக்க நீங்க 4 அறிவு பறவைகள் பத்தியில் உங்க திணைச்சோலைக்கு வருது. ஆமா. 4 திணைச்சோ கதிர்களை சாப்பிட்டு போனா குறைஞ்சு வருவீங்களா? விரட்டிலே அந்த பறவையில. இது எந்த விதத்துல நியாயம்? இப்ப நல்லா ஒரு யோசிச்சு பாருங்க. வீட்டுக்கு யாரோ எதிரியா இருந்தாலும் வந்தா வரவேற்று உபசரிக்கணும் நீங்க தான் சொன்னீங்க. ஆமா. அப்ப 4 அறிவு பறவைகள் பற்றியில் 4 திணைக்கதிரை என்ன பூராத்தியமா தின்னுட்டு போகுது? 4 திணைக்கதிர்களை தின்னுட்டு போனா குறைஞ்சு வருவீங்களா? விரட்டலாமா? இது நியாயமா சாமி? பறவைகள் உண்ணுவதால எங்களுடைய திணைக்கதிர் வந்து குறைஞ்சு போறது கிடையாது.
திணையில வந்து 7 வகையான உமிகள் இருக்கும். அதை நேரடியாக பறவைகளால உண்ண முடியாது. ஆசையோட பறந்து வந்து நிறைய தானியங்கள் இருக்கு உண்ணலாம் அப்படின்னு ஆசையோட வந்து உட்காரும். ஆனா அந்த உமிகளை நீக்கி அதனால உண்ண முடியாது. அப்ப தானியங்களும் செதறி போயிடும், அந்த பயிர்களும் சேதமடையும். கடைசியா அந்த பறவைக்கும் பசியாராது. அதனால வீணாத்தானே போகும், தானியங்கள் தரையில சிந்தி வீணாகுது. அதனாலதான் திணைமா உருண்டைகள் உங்களுக்கு கவனில் வச்சு ஆலோலம் சோ அப்படின்னு சுழற்றி நாங்கள் அடிக்கும் போது அந்த பறவைகள் வந்து அந்த திணைமா உருண்டைகளை உண்டு பசியாரே ஆனந்தமா பறந்து போகுது. திணை மாவு உருண்டைகளை நீங்க கமல்ல வச்சு சுழற்றி அடிக்கிறீங்க. ஆமா, இப்ப அதை சாப்பிட்டு பசியாரி போகுது. பசியாரி போகுது. நீங்க தெய்வத்துக்கு படைக்கிறீங்கல்ல? ஆமா. தெய்வத்துக்கு நீங்க எப்படி படைக்கிறீங்க? எந்த எச்சு படாம அதை வந்து ரொம்ப சுத்தபத்தமா தானே தெய்வத்துக்கு படைப்பீங்க. ஆமா, உண்மை அதானே? ஆமா. இப்போ ஒரு தெய்வத்துக்கு நம்ம படைக்கிறோம். இப்போ ஒரு நம்ம வந்து இப்போ கிடா வெட்டி பொங்க வைக்கிறோம்னு வைங்க. ஆமா. அந்த சக்கரை பொங்கலை நம்ம வந்து சாப்பிட்டு போய் தெய்வத்துக்கு படைப்போமா, இல்ல சாப்பிடாம தெய்வத்துக்கு படைச்சிட்டு அப்புறம் நம்ம சாப்பிடுவோமா? தெய்வத்துக்கு படைச்சிட்டு தான் நம்ம உண்ணணும். அதானே உலக நீதி, அதானே நியாயம், தர்மம் அதானே. கடவுளுக்காக படைக்கிறத நம்ம சாப்பிடக்கூடாது. ஆமா. ஆனா தான் திண்டுட்டு மிச்சத்தை கொண்டு போய் என்ன பண்றியா, திண்டு பார்த்துட்டு அதை போய் கடவுளுக்கு படைச்சான். சரி இருங்க, அது தான் திண்டுட்டு போய் கடவுளுக்கு படைச்சான். அதை கூட விட்டுலாம்ங்க. ஒரு சைவ கடவுளுக்கு அசைவத்தை படைச்சான். சரி, அசைவம்னா என்ன? இறைச்சி. இறைச்சி. சைவ கடவுள் யாரு? சிவபெருமான். சரி, சைவ கடவுள் தானே. ஆமா. ஆனா அந்த கடவுளுக்கு என்ன பண்ற, பன்றி இறைச்சிய தான் தின்னுட்டு அதுக்கப்புறம் போய் படைச்சான். படைக்கலாமா? படைக்க கூடாது. படைக்க கூடாதுல. ஆமா. ஆனா ஏத்துக்கிட்டாரு. படைச்சவன் யாரு? ஏன் ஏத்துக்கிட்டாருங்க சொல்லுவா அப்ப கெட்டிக்காரப்புல. அன்னைக்கு சிறு குழந்தையாக இருந்த நம்பி அவர் அன்னைக்கு வந்து விநாயக பெருமானுக்கு கொழுக்கட்டைகளை படைச்சாரு. படைச்சிட்டு அது உண்ணவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு, விநாயக பெருமானே நீங்க ஏன் உண்ணவே மாட்டேங்கிறீங்க, நீங்க உண்ணணும், அதுக்காக தான் எங்க அப்பா என்னை வந்து உங்களுக்கு படையல் செய்ய அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா விநாயக பெருமான் உண்ணவே இல்லை. விநாயகா, இத்தனை நாள் எங்க அப்பா படைச்சதெல்லாம் நீ உண்டிங்கல்ல, இப்ப நான் வந்து படைச்சதை மட்டும் நீங்க ஏன் திங்கல அப்படின்னு செவத்துல முட்டிக்கிற போகுது அந்த குழந்தைக்காக வேண்டி இறைவனே வந்து இறங்கி வந்து அந்த கொழுக்கட்டைகளை தின்னாரு. அவர் தான் வந்து பொல்லா பிள்ளையார்னு பேரு. நம்பியாண்டார் நம்பிகள் வந்து திருமுறைகளை தொகுத்த அந்த சோழனுக்கு திருமுறைகளை தொகுக்கிறதுக்கு துணையா நின்றவர் யார் அப்படின்னா நம்பியாண்டார் நம்பிகள். அவர் வந்து குழந்தையாக இருக்கும்போது நம்பி நில், நம்பி நில், நம்பி நில் அப்படின்னு 3 முறை சொன்னாராம் விநாயகர் பெருமான். அதுல இருந்து தான் அவர் பேர் நம்பியாண்டார் நம்பிகள். அப்ப இறைவனுக்கு படைச்சு தான் முன்னணும் அப்படிங்கிற வழக்கம் நம்ம சைவ மதத்துல இருந்தது அப்படிங்கிறதுக்கு தான் அதுதான் ஒரு உண்மையான காரணம். ஆனா இறைவனுக்கு வந்து இறைச்சியை படைச்சார் ஒருத்தர். யார் அப்படின்னா திண்ணப்பனாகப்பட்டவர் வந்து கண்ணப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனால திருநாமத்தை சூட்டப்பட்டது யார் அப்படின்னா சுந்தரா வா அப்படின்னு சொல்லி சுந்தரா வருக, சுந்தரா வருகன்னு சுந்தரரை வந்து அழைச்சாரு சிவபெருமான். அவருடைய வாயால சுந்தரான்னு பேர் வச்சாரு. அதுக்கு அடுத்தது போல யாருக்கு அப்படின்னு சொன்னா தன்னுடைய கண்களையே தனக்கு தந்த திண்ணப்பனான அந்த கண்ணப்பனை தான் கண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாயார இறைவன் அழைச்சது யார் அப்படின்னா கண்ணப்ப நாயனார். 63 நாயன்மார்கள்ல கண்ணப்ப நாயனாரும் ஒருத்தர். அவர் தான் வந்து திண்ணப்பனாக ஒரு வேடுவராக வர்றாரு. வந்தா அந்த குடுமி மலையான்னு சொல்லப்படுகிற அந்த குடுமி ஆண்டவர் தான் அவருக்கு பேரு. குடுமியான் மலையில இருக்க அந்த குடுமி ஆண்டவர். அவருக்கு வந்து என்ன பண்றாரு, அவரை பார்க்கும் போதே மெய் சிலிர்க்குது. அப்ப அவர் பார்க்கறாரு, ஆகா இந்த இறைவனுக்கு நம்ம வந்து படைக்கணும், எதையாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உண்ட பன்றி கறிகளிலே நல்லா தின்னு பார்த்து எது நல்ல சிறந்த ஒரு உணவாக இருக்கோ, எது ருசி அதிகமா இருக்கோ அதை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு படைச்சாரு. ருசி அதிகமான ஒரு சுவையான பண்டத்தை படைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்து படைச்சாரு. கேட்ட கேள்விக்கு சரியான விளக்கம் எனக்கு நீ சொல்லிட்டீங்கன்னா ஆமா பரவாயில்ல. ஏன்னா சிவனுக்கு அசைவத்தை படைக்க கூடாது. ஆமா. ஆனா அப்படி இருந்து என்ன பண்றேன், அவனோட பக்தி உண்மையான பக்தி. ஆனா அந்த கடவுளுக்கு எதை படைக்கணும் அவனுக்கு தெரியாது. போறேன் மலை மேல ஒரு சிவலிங்கத்தை பாக்குறான். பார்த்த உடனே அவனுக்கு குடுமிச்சாமி உன்னை எத்தனை நாளா நான் பார்த்ததே இல்லையே, இன்னைக்கு தானே பாக்குறேன். உன்னை பார்த்த உடனே எனக்கு மனசு ரொம்ப பரவசம் அடையுது, ஏதோ போன ஜென்மத்தை தொடர்பு மாதிரி தெரியுது உன்னை பார்த்த உடனே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த குடுமிச்சாமியை பார்த்த உடனே. ஆனா அந்த சாமி சிவன் அவனுக்கு தெரியாது, அவருக்கு என்ன படைக்கணும்னு தெரியாது. என்ன செய்யறான், நேர கீழே போறான்.
அங்கே நதி ஓடிக்கிட்டு இருக்கு, பொன்முகலி ஆறி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த இதுலேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு மேலே போய் அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு அவன்கிட்ட பாத்திரம் எதுவுமே இல்லை, தண்ணி எடுத்துகிட்டு போகிறக்கு. வாயில் கொஞ்சம் தண்ணி அள்ளி வாயில் வச்சுக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய சில மலர்களை பறிச்சுக்கிட்டு என்ன செய்கிறான், தான் வேட்டையாடி வச்சிருந்த, ஏன்னா வேடூர் குலத்தை சேர்ந்தவன் இல்லையா, தான் வேட்டையாடி வச்சிருந்த சாமிக்கு ஏதாவது படைக்கணுமே. ஆனால் என்ன படைக்கணும்னு அவனுக்கு தெரியாது. அப்போ என்ன செய்கிறான், சாமிக்கு படைக்கணும், ஆனால் நல்ல சுவையான கறியை படைக்கணுமேன்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டு பார்க்குறான். சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்த பகுதிகளை என்ன செய்கிறான், இறைவனுக்காக கொண்டு போகிறான். மேலே வேட்டையாடிய பன்றிய அப்படியே நெருப்புல வாட்டி அதுல தின்னு பார்த்து எந்த கறி ருசியா இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு போனார். நல்லா எது வெந்து நல்லா சுவையா இருக்கோ அதை இறைவனுக்கு படைக்கணும். ஏன்னா அவருக்கு பன்றி இறைச்சியை படைக்க கூடாதுன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா அவனோட பக்தி உண்மையான பக்தி. ஏன்னா தெரியாம செஞ்சா அது வந்து தவறு, தெரிஞ்சே செஞ்சா அது வந்து தப்பு. ஆமா. ஏன்னா இப்ப நமக்கு சிவனுக்கு அசைவத்தை படைக்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம போய் படைச்சோம்னா அது தப்பு. தவறு செய்வது தவறு. அவனுக்கு தெரியாது, சாமிக்கு எதை படைக்கணும்னு தெரியாது. ஆனா ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா கண்ணப்பனுடைய எச்சில் காலத்தியப்பனுக்கு அமிர்தமாக தெரிந்தது. அப்படி சிவனுக்கே அசைவத்தை படைச்சான். ஆனாலும் என்ன பண்றாரு, ஏத்துக்கிட்டாரு. அதனால இறைவனுக்கே கண்ணை கொடுத்த காரணத்தினால தின்னப்பே அன்னைக்கு கண்ணப்பனா மாறினான். அருமையான விளக்கம். பெண்களுடைய பருவங்கள் எத்தனை? பெண்களுக்குள்ள பருவங்கள் 7. என்னென்ன பருவங்கள்? பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் அப்படிங்கிறது பெண்களுக்கு உண்டான 7 பருவங்கள். அடைஞ்சிருக்க பருவம் 3வது பருவமான மங்கை பருவம். மங்கை பருவம் அழகுள்ள பருவம். ஆனா அந்த அழகுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். ஏன்னா ஒரு பால் குடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு சொட்டு விஷம் விழுந்தாலும் விஷமா மாறிடும். அது போல ஒரு பெண்மகளுக்கு வந்து என்ன பண்ண, நீங்க தான் சொன்னீங்க ரேணுகாதேவி கதையை சொன்னீங்க. ஒரு கந்தர்வனை ஆகாய மார்க்கமா போனவனை என்னடா அழகா இருக்கானே நிமிர்ந்து பார்த்த காரணத்தினால அவருடைய கற்பு கெட்டு போச்சு. அப்ப ஒரு துளி விஷம் விழுந்தாலும் கூட ஒரு பால் குடம் கெட்டு போயிருந்தா ஒரு பெண்ணாகப்பட்டவள் தன்னுடைய கற்பை எப்படி பாதுகாக்கணும், அதுபோல உங்களுடைய கற்புக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். பாதுகாப்பு வேணும்னா நீங்கள் சொல்லலாம், பெண்ணுடைய கற்புக்கு பெண் தாங்க பாதுகாப்பு உண்டு, அதை நான் ஏற்றக்கூடிய கருத்து தான். இருந்தாலும் கூட ஒரு பெண்மகளுக்கு ஒரு ஆண்மகளுடைய துணை என்பது எப்பவுமே தேவை. நல்லா பாருங்க, குழந்தையா இருக்கும் போது அப்பா பாதுகாப்பு கொடுக்கணும். அதுக்கு பிறகு அப்பா இல்லைன்னா சகோதரர்கள் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அது இல்லைன்னா அதுக்கப்புறம் யாரு கடைசி வரைக்கும் ஒரு பெண்மகளுக்கு யார் பாதுகாப்பு? தன் கணவனாகப்பட்டவன் பெண்ணுக்கு பாதுகாப்பு. ஏன்னா மண்ணுக்கு வளம் வேணும், மரத்துக்கு பசுமை வேணும், பெண்ணுக்கு ஒழுக்கம் வேணும், பேராண்மைக்கு ஆற்றல் வேணும். குழந்தையால் தான் பாலுக்கு, குமரியால் தான் வந்து என்ன சொல்றது, சரி புருஷனுக்கு. ஆமா. அதனால உங்களுடைய அழகுக்கும் திறமைக்கும் வயதுக்கும் ஏற்ற ஒரு மாப்பிள்ளை உங்களை நான் பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்களா? எனக்கு எதுக்கு நீங்க மாப்பிள்ளை பாக்குறீங்க? எனக்கு எங்க அப்பா இருக்காரு, அண்ணன் தம்பி, அண்ணன் இத்தனை பேர் இருக்காங்க. அதெல்லாம் நீ இம்பாட்டுமா, பெத்த தகப்பனும் சரியில்லை, வளர்த்த தகப்பனும் சரியில்லை. அதனால சித்தப்பேன்ற முறையில் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன். ஆமா, ஒரு பொம்பளை பிள்ளை போய் அம்மா அப்பாட்ட கேட்குமா என்னை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி, அவங்களா பார்த்து தாமா மாப்பிள்ள கழுத்தை நீட்டுமா அப்படின்னு சொன்னா பொம்பளை பிள்ளைக்கு அழகு. அதுதான் அப்படித்தானே இருந்திருக்காங்க. அந்த மாதிரி கழுத்தை நீட்டுன்னு சொன்னா நான் கேட்கிறேன் சாமி, அந்த மாப்பிள்ளை வந்து அழகா இருப்பாரா? இங்க பாருங்க, அவருக்கு பக்கத்துல நீங்க போய் நின்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய அழகெல்லாம் ஒரு ரூபா காசுக்கு பெறாது. அந்த அளவுக்கு அவர் அழகான அழகுன்ற பொருளுக்கு அவர் தான் இலக்கணம். அப்படியா? ஆமா. அவர் நல்ல பணக்காரரா இருப்பாரா? என்னமா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? சம்பளம் வாங்குற ஆளு இல்ல அவரு, முதலாளி. சம்பளம் கொடுக்குறவரு முதலாளிமா அவரு. முதலாளியா? வாங்குறவர் இல்ல. அப்படியா? ஆமா, பெரிய குடும்பம், உலகத்திலே பெரிய குடும்பம் அவங்க. பெரிய குடும்பமா? ஆமா. அப்படி. சரி, அவருடைய பேரை சொல்லுங்க. அழகான மாப்பிள்ளை. சரி, அந்த மாப்பிள்ளையோட பேரை சொல்றேன். சொல்லுங்க. சொல்றேன் கேளுங்க. நான் பார்த்த மாப்பிள்ளை தான் யாரம்மா, இதனால் நிலமே போட்டு முருகன் தானம்மா. நான் பார்த்த மாப்பிள்ளை தான் யாரம்மா, இதனால் நிலமே போட்டுக்கிட்ட பாரம்மா. ஞானம் பண்ண ஒரு அம்பாரம்மா, ஒரு கடவுள் பேரு கண்ட சாமி தானம்மா. பழனியிலே பாலமுருகன் அம்மா, திருச்செந்தூரிலே சுப்பிரமணியன் அம்மா. சாமி 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 நம்ம சாமி, அவன் பேரு கந்த சாமி. சாமி கந்த சாமி, அவன் பேரு கந்த சாமி. நாம் பார்த்த மாப்பிள்ளை யாரம்மா, நிலமே போட்டு முருகன்
கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் சண்முகன் சடாச்சரன் புகன் அவர்தான் உங்களுக்கு ஏத்த வரன் அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிக்கல சாமி, அவரை பிடிக்காது. பாருங்க இவ்வளவு நேரம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய விளக்கத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்த்து அந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை. வேற மாப்பிள்ளை சொல்ல வேற மாப்பிள்ளை யாரோ வந்து மிகப்பெரிய மாப்பிள்ளை சொல்ல போறீங்கன்னு பார்த்தா போய் முருகனையா பாத்துட்டு வந்தீங்க. போய் முருகனா? ஆமா. உனக்கு அந்த அளவுக்கு இலக்காரமா ஆகி போச்சா? அவர் எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா? முதல்ல எல்லாம் தெரியும். தேவ சேனாதிபதியா போய் சூரபத்மனை சம்ஹாரம் செஞ்சு தேவர்கள் எல்லாம் காப்பாத்திட்டு போட்டு சாமி. எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? ஆமா. பிடிக்கலன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு மனைவி இருக்காங்க. தெய்வானே சொல்றீங்களா? ஆமா. அவளை நான் பாத்துக்கிறேன். புது கதையா அவள இருக்கு. நீங்க புதுசா இருக்கு. நம்ம பிள்ளை தானுங்க, நம்ம சொன்னா என்ன கேட்காமல போகுது? கேக்குமா? அப்ப ஒண்ணு சொல்லுங்க. என்ன சொல்ல? அது இந்த நாரதர் சொன்னா கேட்டு அந்த தெய்வானையும் தீர்த்து விட்டுருங்க. அதுக்கு பிறகு நான் முருகனை திருமணம் பண்ணிக்கிறேன். அமங்கலகரமா பேசலாமா? ஒரு நல்ல மங்களகரமான விஷயத்தை பத்தி, கல்யாணம் பண்ற விஷயத்தை பத்தி பேசிக்கிறீங்க, பிரிச்சு வைக்கணும்னு சொல்லிக்கிறீங்க. என்னால முடியாது. அதை தீர்த்து விட்டீங்கன்னா நான் திருமணம் பண்ணிக்கிறேன். பாருங்க, வீண் வாதம் பண்ணக்கூடாது. வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. நான் சொல்றதை கேட்டீங்கன்னா உன் வாழ்க்கைக்கு மோச்சம், இல்லைன்னா வாழ்க்கை பெரிய வீத்தமாய் போக. அதனால நீ பெரிய வாயாடி பிள்ளையா இருக்க, உன்னை எவனு கட்ட மாட்டான். இந்த பிறவில உனக்கு முருகனை தவிர வேற மாப்பிள்ளை இல்லை. அதனால நான் என்ன சொல்றேன், அல்லம்பகல் மிந்தாபத்தை நீ எடுத்து உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அதை இந்த மாதிரி ஒருத்தனுக்கு ரெண்டாம் நேரமா வாக்கப்பட்டு வைப்பீங்களா? பொய்யான தவ வேணும் உனக்காகவே நான் சொன்னேன் போகோ இந்த சின்னமேன், உனக்காகவே நான் சொன்னேன் போகோ இந்த சின்னமேன், அணக்கவலை கொள்ளாதே மாநிலத்தை என்பதா. உங்க வார்த்தையை நான் கேட்கணும் அவ்வளவுதானே. உங்க அம்மாவுக்கு என்ன வேலை? கல்வியை கொடுக்குறாங்க. உங்க அப்பாவுக்கு படைக்கிறாரு. மகாலட்சுமிக்கு செல்வத்தை கொடுக்குறாங்க. பரந்தாம கட்டி காப்பாத்துறாரு. ஆமா. வறுமை மலையை கொடுக்குறாரு, வாயு பகவான் காத்த கொடுக்குறாரு, சூரியன் அக்கினியை கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வேலை இருக்குல்ல. எல்லாருக்கும் ஒரு வேலை. உங்களுக்கு இதே வேலையா? எனக்கு தாமா உலகத்திலே சிறப்பான வேலை. 14 உலகத்திலையும் யாருடைய அனுமதி இல்லாம போகக்கூடிய தன்மை எனக்கு இருக்கு. இல்ல அதை விட ஒரு வேலை பாக்குறீங்களா? என்ன வேலை? சாமி கூட்டி கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையும் கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்திலும் இல்லை, கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்திலும் இல்லை, எத்திச்சி மாட்டி இல்லை காட்டி மன மூடிட்டு சொல்லும் அர்பில மட திரும்பி யாரை பார்த்து கூட்டி கொடுப்பது குறிவிட்டார். இன்று சூரிய நத்தம் மாதற்குள் உனக்கும் முருகனுக்கும் திருமணம் நடத்தி காட்டாவிட்டால் நான் நாரதனம் அல்ல, இந்த நாரதன் அணியை முடிச்சு பிரம்ம முடிச்சும் அல்ல. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். கோபத்தை பாருங்க. ஆமா போங்க சாமி. போட்டுக்கிற ஒரு சட்டையில சவுடாலு வேற. ஆமா. முருகா மூல பரம்பொருளான மூசிக பகவானின் சோதரா, முப்பெரும் மெரித்த சிவன் மைந்தா, பார்க்கடல் சயனனின் மருகா, தேவாதி தேவா தேவகுஞ்சரி மணவாளா, திருப்பரங்கரிநாதா, உங்க மேல அன்பு இல்லாம இல்ல, ஆசை இல்லாம இல்ல. ஓஹோ. ஆனா நாரதர் கிட்ட இப்படி தப்பு தப்பா சொல்லி அனுப்பினாதான் முருகப்பெருமான்ட்ட போய் கலகம் பண்ணுவாரு. முருகனை விரைவா பார்க்க வருவாரு. அதுக்குதான் அப்படி சொல்லி இருக்கேன், விரைவாக ஆட்குள்ள வர வேண்டும் ஐயனே. அரோகரா. முகம் செவந்து வச்சே.